அன்பான நெஞ்சங்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுவை மாது இன்று. கன்னிமாது என்னை சுவைக்கும் வண்ண எண்ணம் கொண்டு என்னை மறக்கிறேன். இப்படி இன்று உடல் மேனியை கூறி புகழ் வாங்கும் இனிய கால சினிமா உலகத்தில் மயங்கும் இளைஞர்களுக்கு முதுமையவர்களுக்கும் பக்தி என்பதை கூறினால் சிந்திப்பார்களா என்று. நீங்கள் படித்ததில் மெய்ப்பொருள் தெய்வம் என்பது தமிழ் இலக்கியத்தில் உடல் பொருள் தெய்வம். அப்படி உருவாகும் தெய்வத்தை அல்லவா தமிழ் மக்கள் குல தெய்வமாய் ஊர் கோவில்களில் கும்பிடுவது. கூறுவது உங்கள் மெய் உடலைப் போல ஆனவர்கள் மெய்யின் பொருள் காண்பது. கூறுவது பிரம்மன் படைத்து அழுத்தான், பிறந்து அழுத்தேன் நானும், உரமுடைய அக்னியைத்தான் உண்டழுத்தேன் பூரணம். இப்படி கூறுவது பட்டினத்தார் பூரணமாலை 28 கூறுவது. இப்படி கூறுவதில் உங்கள் நம்பிக்கை எந்த பக்கம்? பிறந்திறந்து நான் அழுத்தேன். இங்கு யாரை கூறுவது? நான் எனும் வார்த்தை சிவவாக்கியருடையது. பிரம்மன் படைத்து அழுத்தான். யாருக்காக பிரம்மன் செயல்படுவது? உரமுடைய அக்னியைத்தான் உண்டழுத்தேன் பூரணம். பட்டினத்தார் கூறுவது என்று தெரிகிறது. எவருக்கும் இப்படி கூறுவது அவர் குறிப்புகளிலும் இருப்பது. அப்படி என்றால் அவர் எழுத்து எழுதினால் மட்டும் பிறந்து இறந்து முடியாமல் ஆவது பிரம்மன் படைத்து அழுத்தான். இவை இரண்டிற்கும் நாம் இன்று பிரம்மனை தெய்வமாக கும்பிடுவது சரியா? காரணம், பட்டினத்தாரில் அடிமையானான் பிரம்மன். அப்படி என்றால் இப்படி கூறுவது உங்களுக்கு எதிராக தோன்றும். ஆனால் தெய்வம் பிரம்மன் என்பது 49,000 தமிழ் ஓலைச்சுவடிகளில் தஞ்சாவூரில் இருப்பது நீங்கள் படிக்கலாம். 18 சித்தர்களில் வருகிறது பிரம்மன். மாணிக்கவாசகர், ஆழ்வார்கள், வள்ளலார், குணகுடி மஸ்தான், தக்கலை நூர் முகமது இவர்கள் வரை பிரம்மன் என்று அழைக்கிறார்கள். மெய்வழி சாலை காதிர் பாஷா வரை. அப்படி இருக்கையில் மீண்டும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வர, குரு தத்துவ பரபிரம்மா என்பது எதற்காக? தெய்வம் என்பது இங்கு நீங்கள் நினைப்பதும் நான் கூறுவதில் குரு எதை கூறுகிறது? அறிவு. எப்படி? குரு உயிர் உடலுக்குள் உருவாகும் அறிவு. அப்படி சரியில்லை என்றால் மாதா பிதா குரு தெய்வம் என்பது இங்கு குரு யாரை குறிப்பிடுகிறது? நீங்கள் குழந்தையாக இருக்கும் தருணத்தில் பள்ளிக்கூடத்தில் சென்று ஆசிரியரில் குரு என்ற தத்துவம் கொடுப்பது அறிவு கூறுவது. அப்போது அவர் அந்த வாத்தியார் பரம்பரையில் நாமும் படித்து ஆசிரியராக பணி புரிந்து வருவதில் குரு நாமும் ஆவது. அப்போது இங்கு குரு என்றால் அறிவு, அவரவரில் உருவாகும் அனுபவ அறிவு என்று புரிவதில் குரு மனசு தெய்வம், மனசு மெய்யில் அவரவரில் உருவாவது மெய்ப்பொருள் தெய்வம். அப்போது மனித உடல் தெய்வம். இப்படி புரியும் போது தன்னில் தானே தெய்வம் என்பது எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள்? அப்படி புரிவதில் உங்கள் செயல் அந்நிலை ஆனால் முடியும் என்பது பக்தி தத்துவத்தை கூறுவது சித்தர்கள்.
அதற்கென்று விதிமுறைகள் உண்டு. அதை புரிவது இன்று யாரில்? இதை கேட்பதில் அது ஒன்றுமில்லை. எழுதியதை படித்து நானும் எழுதினால் அப்படி வர முடியும் என்றால் நீ எழுதி பார். அங்கு பிரம்மா வரவில்லையே, இனி அதுவும் வேண்டாம். கோவில்களில் சென்று நீ எப்படி பணம் செலவு செய். கூலி கொடுத்து 1000 பேரை நிறுத்தி கும்பிட்டாலும் சொல்லு போல உனக்கு அந்த பிரம்ம தெய்வம் உன்னில் வரவில்லையே. அப்போது பிரம்மன் உன்னில் என்று தெய்வம் என்று நீ கும்பிடுவதில் நீ எழுதி என்ன பலன், கும்பிட்டு என்ன பலன்? அப்போது உன் மனதிற்கு நாம் கேட்டு வரும் கதைகளை புரிந்து அதன் மனச்செயல் சந்தோஷத்திற்காக இன்று நாம் தொழுவது. அப்போது பட்டினத்தார் மனித பிறவி சரித்திரம் படிப்பதில் புரிவது, அவர் மனைவி விட்டு வீடு விட்டு கோமண துணி மட்டும் உடுத்து நாடு விட்டது எதற்காக? இன்று மனைவி உங்களால் விட்டு மக்கள் ஏசி வீடு தொழில் விட்டு கோமண துணியோடு நீங்கள் அப்படி செய்வீர்களா? பேச்சுக்கு நல்லது, செயலுக்கோ எங்கே போய் என்ன சாதிக்க? உங்கள் உடலில் மெய் எது? அதை பொருள் எந்த பொருள்? நமக்கு எந்த கதை கேட்பது? அதன் நம்பிக்கை அந்நேர செயல் மனதிற்கு அனுசரித்து நடப்பது பணத்தில் பக்தி நம் உடலில் மனசுகம் தருவது. இதன் உண்மை சம்பவம் உடலை மட்டுமே என்று 49,000 ஓலைச்சுவடிகள் தஞ்சாவூரில் இன்றும் உள்ளது. அங்கு மெய்ப்பொருள் தெய்வம் என்று கூறுவது உடலில் பொருள் காண்பதில் அந்த செயல் வழியில் சூரியநாதம் என்ற பெயரில் இன்று 103 பாகம் கூறுகிறது. இவர்கள் செயல்களை பாருங்கள், புரியும். தமிழ் பெருமையும் அப்படி புரிந்தால் சத்திய நூல்கள் எது என்று புரியும். உண்மை பிரம்மன் பிறவி எங்கு என்று புரிவது, அதை கூறுவது கேட்பதில். நன்றி உங்களுக்கு.